இந்தியாவிலேயே அதிக வருவாய் தர மாநிலம் தான் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. வரியை பூரா வாங்கிட்டு ஒரு நிதியும் கொடுக்க மாட்டேங்க. நிதி கொடுக்க மாட்டேங்கிறேன் நீங்க எப்படி சொல்றீங்க? அதாவது நாங்க அதுக்கு தான் ஒவ்வொரு மாநிலத்திலும் வெள்ளை அறிக்கை கேட்கிறோம். இப்ப முதல்ல ஸ்டாலின் அவர்கள் வெள்ளை அறிக்கை கொடுக்க தயாரா இருக்கிறாங்களா என்ன? அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒதுக்கப்படுது. அதாவது ஒவ்வொரு நிதி திட்டத்துக்கும் இப்ப ரயில்வே எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு பேர் வரலன்னு சொன்னாங்க. அது ஒரு கொண்டு வந்தாங்க. தெற்கு ரயில்வேனா அதுல தமிழகம் இல்லையா? தெற்கு ரயில்வேனாலே தமிழகம் அதில் அடக்கம் தான். அதில் ஏன் பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கி பட்டாயம் போட்டு கொடுத்தாதான் உங்களுக்கு கணக்கா? ஏன் இல்லைன்னா தெரியாதா? எல்லா மாநிலங்களுக்கும் 28 மாநிலத்துக்கும் சார்ந்து தான் மத்திய அரசு நிதி ஒதுக்குது. அப்படி இருக்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் தனியா பேர் கொடுக்க முடியாது. ரயில்வே பேரை சொல்றதுனால நிர்மலா சீதாராமனுக்கு என்ன சங்கடம்? தமிழ்நாடுன்னு சொல்றதுனால இதே மாதிரி ஒவ்வொரு மாநிலமும் கேட்க ஆரம்பிச்சா எத்தனை மாநிலத்துக்கு? சொல்லுங்க. 30 மாநிலம் தானே இருக்கு. 30 மாநிலம் இருக்கு. ஆனா நீங்க அதுக்கான நேர கால அளவு யோசிக்கணும்ல. பாராளுமன்றத்தில் குறிப்பிட்ட ஒரு அவைக்கு ஒரு ஸ்பீக்கருக்கு குறிப்பிட்ட நேர காலம் தான் கொடுப்பாங்க. சும்மா உட்காந்து நீங்க 30 மாநிலத்துக்கும் இத்தனை ஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னு சொல்லணும். அது ஒரு துறையா இருக்கு. தேனி மாவட்டம்னு நீங்க தமிழ்நாடுன்னு எடுக்கணும். இப்ப நீங்க பாராளுமன்ற கூட்டத்தொடர்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்னா இதுல தமிழ்நாடுங்கிற பேரை குறிப்பிடுறதுக்கே நம்ம கேள்வி கேட்கணும். எதுக்கு கேள்வி கேட்கறீங்க? 30 மாநிலம் இருக்கு. 30 மாநிலம் பேர். இதுல நீங்க தேனி மாவட்ட பேர் இதெல்லாம் சூழ்ச்சி செய்யற வேலை. இதெல்லாம் இழுத்து விடுற வேலை. இப்போ நாங்கள் தேனி மாவட்டத்துக்காரங்க தான். எங்களுக்கு உணர்வு இல்லையா? ஏன் இங்கே நாங்கள் பிஜேபியாக இருக்கிறோம். எங்களுக்கு எங்கள் மாவட்டத்தை பற்றி எங்களுக்கு உணர்வு இருக்காதா? ஆனால் எங்களுக்கு தெரியும் எங்கள் மாவட்டத்துக்கு மத்திய அரசால் என்ன நிதி ஒதுக்கப்படுது, அது எப்படி பயன்பாட்டுக்கு வருதுங்கிறது எங்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு ட்ரெயின் விட்டுருக்காங்க. மத்திய அரசு மூலமாக தான் எங்களுக்கு ட்ரெயின் வந்திருக்கு. நாங்கள் பயனடையலையா? எங்கள் மக்கள் பயனடையலையா? அன்னைக்கு போடியில் ட்ரெயின் வந்திருக்கு. இது நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம்ல. இங்கே அந்த மாவட்ட மக்கள் பயனடைஞ்சிருக்காங்களே. அப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடியது கிடைச்சிட்டு தானே இருக்கு மத்திய அரசுலேருந்து. எப்படி கிடைக்கலன்னு சொல்லுவீங்க? மாவட்டம்னு குறிப்பிட்டாதான் சலுகை வருதுன்னு அர்த்தம். வெள்ள நிவாரண நிதி கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்று அப்படிலாம் இருக்கேன். வெள்ள நிவாரண நிதி கேட்டது ஒன்று கொடுத்தது ஒன்றுனா எல்லா மாநிலங்களுக்கும் அதோட ஜிடிபி ஷேர் தான் பிரிவு பண்ணி கொடுப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம கேட்ட தொகை ஒவ்வொரு மாநிலமும் கேட்கிற தொகையை அப்படியே தூக்கி எந்த அரசும் தரப்போறது இல்லை. இது பழைய காலத்திலும் இருந்த கன்சர்ன் தான். நீங்க கான்ஸ்டிடியூஷன்சில ஜிடிபி ஷேரை பொறுத்து தான் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் நிதி ஒதுக்கப்படும். நீங்க அதை புரிஞ்சுக்கணும். இதுக்கு இப்படி சொல்றீங்க. இப்ப மும்மொழி கொள்கையில 2000 கோடியை வச்சுக்கிட்டீங்க. ஒரு பள்ளிக்கல்வித்துறை ரொம்ப மோசமா இருக்கு. பணம் தேவைப்படுதுன்னு இங்க சொல்றாங்க. ஆனா கொடுக்க மாட்டீங்களா? தர்மேந்திர பிரதான் சொல்றாரு கொடுக்க முடியாதுங்கிறாரு அமைச்சர், மத்திய அமைச்சர். அதாவது நீங்க அதுக்குரிய முறையான ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? இந்த பள்ளிகள் இந்த தேவைகள் இருக்குங்கிறதுக்கு முறையான நீங்க அதுக்கான ப்ரொபோசல் கொடுத்தீங்களா? நீங்க கொடுத்துருக்கணும்ல. கொடுத்துருந்தா அங்கிருந்து நிதி ஒதுக்கியிருப்பாங்க. இப்ப நீங்க ஒரு உதாரணம் நான் உங்கள்கிட்ட கேட்கறேன். ஒரு பேங்க் லோன் கேட்டு போறீங்க. அவங்க உங்கள்கிட்ட என்னெல்லாம் கேட்பாங்க? அந்த லோனுக்கான வழிமுறைகள் எல்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல. உங்களோட ஐடென்டிட்டி என்னன்னு நீங்க கொடுக்கணும். நீங்க என்ன தொழில் செய்ய போறீங்கன்னு கொடுக்கணும். அந்த தொழிலுக்கு எவ்வளவு தேவை இருக்குங்கிறத ப்ரொபோசல் கொடுக்கணும். எல்லாம் கொடுக்கணுமா இல்லையா? கொடுத்தாதானே பேங்க்ல உங்களுக்கு லோன் கொடுக்குறாங்க. அதே மாதிரிதான் மத்திய அரசுல உங்களுக்கு நலத்திட்டங்கள் மாநில அரசு கோருதுன்னா அதுக்குரிய திட்டங்கள், செயல் திட்டங்கள் என்னென்ன, அதுல எவ்வளவு செலவினங்கள் இருக்கு, எவ்வளவு அதுக்கான பயன்பாடு இருக்குங்கிற விளக்க உரையும் கொடுக்கணும். கொடுத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். சும்மா எனக்கு 500 கோடி கொடு, 1000 கோடி கொடுன்னு சும்மா கேட்டாக்கல. அப்படி பார்த்தா 30 மாநிலங்கள் இருக்கு. எல்லா மாநிலங்களுக்கு அதுக்குரிய நிலப்பரப்பு எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் ஒதுக்குவாங்க. பாதிப்புகள் இப்ப வெள்ள பாதிப்புனா எந்த ஏரியா என்ன பாதிக்கப்பட்டிருக்கு எல்லாத்தையும் பொறுத்து. இப்ப கடலூர் மாவட்டம் அதிகமா பாதிக்கப்படுது. நீங்க உதாரணம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி, கடலூர் மாவட்டங்கள் அதிகமா பாதிக்கப்படும் வெள்ளத்துல. அதே இது இங்கிட்டு எங்களோட தேனி மாவட்டத்தில் அப்படி ஒரு வெள்ள பாதிப்புகள் இதுவரைக்கும் நேர்ந்தது இல்லை. ஸோ அப்படிங்கும் போது நம்ம ஒரு சீரா பார்க்க முடியாது இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்துக்குரிய பாதிப்புகள், அந்த மாவட்டத்தோட தன்மை என்ன, அதோடைய வருவாய் நிலை என்ன, இதை பொறுத்து தான் நிதி ஒதுக்குவாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இதை மக்கள் புரிஞ்சுக்கிறதே இல்லை. அவங்க மேலோட்டமா சொல்லி விடுறத வச்சு மக்கள் யோசிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அதாவது மத்திய அரசுங்கிறது ஒண்ணுதான். அவங்களுக்கு 30 மாநிலமும் ஒண்ணுதான். அவங்களுக்கு பாகுபாடே கிடையாது. எப்படி 5 குழந்தைங்க பெற்ற தாய்க்கு 5 குழந்தையும் ஒண்ணுதான். தாய்க்கு வித்தியாசம் இருக்காது. அதே மாதிரிதான் மாநில அரசுகள் அவங்க தேவைகளை அவங்களுடைய ஒரு முறையான ஒரு வடிவமைப்புல கொடுக்கணும். அந்த கன்சர்ன் கொடுத்தாதான் அதை அவங்க பரிசீலனை பண்ணுவாங்க. நீங்க இதே மாதிரிதான் ஜிஎஸ்டிலையும் பண்றாங்க. ஜிஎஸ்டியில பாதி பிரிவு தான். ஒன்னு மாநிலத்துக்கு போகுது, ஒன்னு மத்தியத்துக்கு போகுது. இப்ப 18% ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்கன்னா 9% மாநிலத்துக்கு தான் போகுது. 9% தான் மத்திய அரசுக்கு போகுது. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறாங்க? எங்களுக்கு ஜிஎஸ்டி நீங்க கட்டிட்டு கிளைம் பண்ணிக்கிறீங்க, மாநிலம் வாங்கிக்குது, திரும்ப 9% திரும்ப வாங்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இது மக்களுக்கு இது தெரியறது இல்ல. சாதாரண மக்களுக்கு இது புரியல. பொதுவாக ஜிஎஸ்டி போட்டுறாங்க. ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி வருது, நாங்க அதனால ரேட்டை கூட்டுறோம். தப்பு. இது ஒரு தனி மனிதனோட ஆசைக்கு செய்யற தவறு. இதை நீங்க மத்திய அரசை குறை சொல்றீங்க. அப்படி கிடையாது. ரா மெட்டீரியல்ஸ்க்கு இத்தனைக்கு உணவுப் பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது.
உணவுப் பொருளோட மூலப்பொருளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நான் ஒரு ஆண்டர்பிரனர், நான் தொழில் முனைவோர், நான் ஜிஎஸ்டி நான் ஃபைல் பண்ணுறேன் என்னோட கம்பெனிக்கு. நான் 2 கம்பெனி ரன் பண்ணுறேன். எனக்கு தெரியும் எது எக்ஸம்ஷன்ஸ் எல்லாமே தெரியும், எது அவுட்வர்ட் சப்ளை எது இன்வர்ட் சப்ளை தெரியும். பட் இது பொதுமக்களுக்கு தெரியறதில்ல. நான் ஒரு பிஜேபி காரியகர்த்தாவை தாண்டி நானும் ஒரு தொழில் முனைவோர், அதனால சொல்கிறேன்.